நீங்க ஒரு பிரைடா அப்ப நான் சொல்ற இந்த மேக்கப் கிட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களோட மேரேஜ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பிக் டேக்கு நீங்க ரெடி ஆகும் போது இந்த மேக்கப் கிட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ட்ரை டிஷ்யூஸ், நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டிங் பேப்பர்ஸ், நெக்ஸ்ட் வந்து டியோட்ரன்ஸ், அப்புறம் மவுத் ஃப்ரெஷ்னர், அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சீலர் ஃபார் லாஸ்ட் மினிட் டச்சப், சேம் லிப்ஸ்டிக்கும் அதே மாதிரி லாஸ்ட் மினிட் டச்சப்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பின்ஸ், அப்புறம் வந்து க்ளூ ட்ராப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிக் டேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இதுல வந்து கன்சீலர்ஸ், லிப்ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் பிளாட்டிங் ஷீட்ஸ் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து போயிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 8 hours உங்களோட மேக்கப்பை ஸ்டே பண்ண போறீங்க. ஸோ அந்த மினிட்ல உங்களுக்கு ஏதாவது டச்சப் தேவைப்படும் போது உங்க கிட்ட ஹேண்டியா இருக்கிறதுக்காக தான் இந்த கிட்ல வந்து நம்ம மேல கன்சீலர், லிப்ஸ்டிக், இந்த பிளாட்டிங் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க அந்த பிளாட்டிங் ஷீட்ஸை வச்சு நீங்க டேப் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுல இருக்க ஆயில் எல்லாமே வந்துட்டு இதுல அப்சர்வ் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிட்ட